அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த ஆயுர்வேதம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அதாவது மனதையும் மூளையையும் சீராக்கும் சீரோதாரை. அப்படின்னா என்னன்னா, தலையில் எண்ணெயை தாரை போல் விழ வைப்பது. ஆயுர்வேதத்தில் பின்பற்றப்படும் புகழ்பெற்ற சீரோதாரை என்ற சிகிச்சையாகும். இது தலையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு கட்டிகள், தலைவலி, தலை எரிச்சல் போன்றவற்றுக்கு சிறந்தது. இம்முறையில் எண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்யப்பட்ட நோயாளிக்கு உடலில் மூலிகைகளால் காய்ச்சப்பட்ட கசாயம் ஊற்றப்படும். பொதுவாக வாத நோய்களுக்கு இந்த சிகிச்சை செய்யப்படுகிறது. சில நேரங்களில் மூலிகை சேர்த்து காய்ச்சப்பட்ட, பக்குவப்படுத்தப்பட்ட, புளிக்க வைக்கப்பட்ட தானியம்பழம் தானியங்களால் செய்யப்பட்ட காடி பயன்படுத்தப்படுகிறது. இந்த சிகிச்சை நரம்பு நோய், பித்த நோய்களை கொண்டவர்களுக்கு இதற்கான சிகிச்சை செய்யப்படுகிறது. நோயாளியை படுக்க வைத்து தைலத்தை மிதமான சூட்டில் நெற்றியில் சீராக ஊற்றி அசைக்க வேண்டும். இது தூக்கமின்மை, தலைவலி, முடி உதிர்தல் போன்றவற்றிற்கு உகந்த சிகிச்சையாகும். இந்த சிகிச்சை 30 முதல் 45 நிமிடம் வரை செய்ய வேண்டும். தாரை ஆயுர்வேதத்தில் சிகிச்சைகளில் மிகவும் முக்கியமான சிகிச்சை இது. கேரளத்தில் மிகவும் பிரபலமான சிகிச்சை முறைகளில் ஒன்று. தாரை என்று சொன்னால் உடலில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஒரு திரவத்தை சீராக விட்டு கொண்டிருப்பது என்று அர்த்தம். நோயாளியை படுக்க வைத்து கண்களை ஒரு துணியால் கட்டி ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் எண்ணெயோ அல்லது வேறு ஒரு திரவத்தையோ புருவ மத்தியில் சீரான வேகத்தில் விழ செய்கிற சிகிச்சைதான் தாரை. சீரோதாரை என்றால் தலையில் எண்ணெய், தைலம் போன்றவற்றை சீராக விழ செய்வது. இதனால் மனமும் மூளையும் சீராக இயக்கப்படுகிறது. வாத பித்த கபங்களில் எந்த நோய்க்கு எந்த மருந்து தேவையோ அந்த நோய்க்கு தாரை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது உடல்நிலை மற்றும் மனநிலை மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. தலை மட்டுமல்லாமல் மூட்டுகளுக்கும் தாரை செய்யலாம். இவற்றை விரிவிக்கும் தாரா கல்பம் என்ற ஒரு நூலில் உள்ளது. தலையில் பிராணனும் பல வர்மங்களும் உள்ளன. தலை புலன்களின் இருப்பிடமாக உள்ளது. மனதின் ஸ்தானம் அது. ஒரு ஆலமரத்தை போல மூளையின் ஆதாரமாக கொண்டு கை கால்கள் கிளைகளாக இருக்கின்றன. புத்தி, மன உறுதி, நினைவாற்றல் போன்ற மூளையை சார்ந்து இருக்கின்றன. தலையில் பிராணவாயு, அலோசக பித்தம், பேதக கபம், தர்ப்பக கபம் ஆகியவை உள்ளன. ஸ்தவ குணம், ராஸ்தவ குணம் மூளையை பாதிக்கின்றன. தலையில் பல வகையான எண்ணெய் தேய்ப்பதற்கு மூர்த்த தைல சிகிச்சைகள் என்பர். இதில் தாரா கல்பம் என்ற நூலில் இது விவரமாக இதில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில கருத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அந்த வகையில் சரகரின் அத்தியாயம், தலையின் மகத்துவத்தை விளக்க கயந்த சிரசீயம் என்ற ஒரு அத்தியாயம் எழுதியுள்ளார் சரகர். சலாக்கியம் என்ற சொல்லிற்கு கண், மூக்கு, நாக்கு, காது ஆகியவற்றை கொண்ட தலைக்கு மருந்துவியலில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. தலைமுடியை பற்றி பல சிகிச்சைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. புத்தியும் மனமும் தலையிலேயே உள்ளன. காக்காய் வலிப்பு என்ற அபஸ்மாரம், உன்மாதம், மதம் போன்ற நோய்கள் தலையிலே சார்ந்துள்ளன. தைலங்களை வைத்து தாரை செய்யலாம். பாலை வைத்து தாரை செய்யலாம். மோரை வைத்து தாரை செய்யலாம். வெப்புக்காடு என்னும் தானியம்லத்தை வைத்து தாரை செய்யலாம். உடலுக்கு போஷாக்கு அளிப்பதற்கு போஷ்கான தைலம் மற்றும் நெய்களை வைத்து தாரை செய்யலாம். உடலுள்ள கபத்தை குறைப்பதற்கு மோரை வைத்து தாரை செய்யலாம். பித்த சமனத்துக்கு பித்தத்தை சீராக்குவதற்கு இளநீரை வைத்து தாரை செய்யலாம். இதுதான் அந்த தாரை செய்யும் முறை, அதற்கான விளக்கங்களும். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.